ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.2. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரீஸோட ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ இந்த ஃபைனல் எபிசோட் வாய்ஸ் ஓவர் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.2 சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ சோய் அவனோட வாய்ஸ் ஓவரில் சொல்கிறான், எங்கள் 2 பேருக்கு இடையில எப்போ லவ் வந்துச்சு? நான் அவரை கிஸ் பண்ணும் போதா, இல்லை என் வீட்டில் வந்து தங்கும் போதா, இல்லை நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணமே அப்பயான்ட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ சோய் வந்து நாஜன் கூட 1 மாதமாக பேசாமல் இருந்திருப்பான்ல, அப்போ எல்லாமே நாஜனை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் ரொம்பவே அழுதுட்டு இருந்திருக்கான். இப்போ ப்ரெசென்ட்டில் ஜூஹா ஜீசங்க ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறான். அங்கே ஜீசங்க ப்ரொஃபஷனலாக திட்டுற மாதிரி நல்லா பிடிச்சி திட்டிட்டு, இப்போ உங்ககிட்ட நான் பேசணும் வான்னு சொல்ல ஜீசங்க பார்க்குறாங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி. அப்போ ஜூஹா அவங்ககிட்ட மறுபடியும் திரும்பி பயங்கரமாக கத்திட்டு உன்னை வான்னு சொன்னேன்னு சொல்ல ஜீசங்கே பதறிட்டான். இந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஜூஹா இத்தனை நாள் வச்சதுக்கு ஜீசங் இப்படி பயப்படுறது தேவைதான். ஆனால் இந்த சீனை பார்க்கும்போது ஜூஹா இவ்வளோ நாள் ரொம்ப சாஃப்டாக காட்டியிருப்பாங்கல்ல, இப்போ வந்து அவன் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி அவனை பார்த்தாலே ஜீசங் பம்மறான். அந்த மாதிரி தான் நடந்துக்கிறான். ஸோ ஜீசங் அதே மாதிரி பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க ஜூஹா கேட்குறான், இப்போ நீ புதுசாக ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கல, அவன் ஏஜ் என்ன, அவன் ஃபோட்டோலாம் காட்டுன்ட்டு. ஆனால் ஜீசங் தான் அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டே இல்லை. அவன் பிரேக்கப் பண்ணதுக்கு காரணமாட்ட அதை காட்டிகிட்டு இருக்கான். அதனால் வந்து சொல்கிறான், நான் உனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் சென்ட் பண்ணுறேன், அடுத்த வாரம் வேறு உனக்கு ஷூட்டிங் இருக்குது, வா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்ல அப்போ ஜூஹா சொல்கிறான், நான் கத்துறக்குள்ள மரியாதையாக உட்காந்துருன்ட்டு. அதை கேட்டு ஜீசங் மறுபடியும் பயந்துட்டு உட்காந்துடுறான். அப்போ ஜூஹா சொல்கிறான், என்ன ஒரு ரிப்போர்ட்டர் ரகசியமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான், அதை நான் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசினும் போது நீ ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்கால, பிரேக்கப் பண்ணிட்டியான்னு அவன் என்கிட்ட கேட்டான்னு சொல்ல அப்போ ஜீசங் கோவப்படுறான், அவன் இன்னும் அடங்கலையாங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரியுது. ஆக்சுவலாக ஜீசங்கும் ஜூஹாவை டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கல்ல, அதை அவன் ரகசியமாக ஃபோட்டோ எடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் ஜீசங்க்கு தெரிஞ்சிருக்கு. அவன் அந்த ஃபோட்டோஸை தான் லீக் பண்ணிடுவானு தான் அவன் வந்து ஜூஹாவையே பிரேக்கப் பண்ணியிருக்கான். ஸோ அதை பற்றி ஜூஹா கிட்டே அவன் தெளிவாக சொல்லாமல் பிரேக்கப் பண்ணியிருக்கான். இப்போ ஜூஹா சொல்கிறான், உனக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினச்சி நான் எவ்வளோ உன்னை ஹேட் பண்ண தெரியுமா, ஆனால் எனக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரியுது. நீ என்கிட்ட எதுவுமே பேசுறதில்ல, நீயா ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நீயா பிரேக்கப் பண்ணிட்ட, என்னை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியான்னு கேட்க அப்போ அந்த ஹோட்டலுக்கு ஆளுங்களாம் வருவாங்கல்ல, அவங்க ஜூஹாவை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்க ஜீசங் போய் ஜூஹா மறைச்சு உட்காந்து பேசுகிறான். அவன் ஜூஹாவை அளவேனான்னு சொல்லிட்டு, சாரி எல்லாமே என் தப்பு தான், உங்ககிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்ட்டு அவன் சாரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட பிரச்சனையும் எப்படியோ சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நாஜனுக்கும் சோய்க்கா இடையில இருக்க பிரச்சனை சால்வ் ஆனனால அவன் பழையபடியே ஷூட்டிங்க்கு வந்துட்டான். அந்த ஷூட்டிங்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்க, அது முடியிருக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ அதை பற்றியும் அவங்க அந்த வீடியோவில் பேசிட்டு இருக்காங்க. நாஜன் என்னன்னா இப்போ ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிட்டான், அவன் சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் ஷோவை. ஸோ அதுக்கப்புறம் டேரக்டர் கட் சொன்னோன்னே சோய் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு கொடையை கையில் வச்சுட்டு இருந்திருப்பான், அதை வச்சு நாஜனையும் சோயும் மறைச்சிக்கிறான். சோய்க்கும் நாஜனுக்கு தான் ஏகப்பட்ட ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ நாஜனை சோய் முழுசாக மறைச்ச மாதிரி நின்றுட்டு அவன் நாஜனோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அவன் நாஜன் கிட்ட கேட்குறான், வீடியோவில் என்னமோ நம்ம இதுக்கப்புறம் மீட்டே பண்ணாத மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்ல நாஜன் சொல்கிறான், நான் தான் உன்னை இனி மன்னிக்கலன்னு சொன்னேன்லன்ட்டு. அவங்க அப்படியே இடையில ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆனால் இப்படி க்யூட்டாகவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் நாஜனுக்கு வேற இப்போ ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாஜனோட ஐடி கேட்டுட்டு இருக்க சோ யோசிக்கிறான், இவன் ரொம்ப தான் பாப்புலர் ஆகிட்டான், என்னை கண்டுக்கவே மாட்டான்ட்டு. அதுக்கப்புறம் டேரக்டரும் நாஜனும் பேசிகிட்டு இருக்கேன். நாஜன் திரும்பி இந்த ஷூட்டிங் வந்ததுக்கு டேரக்டர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி அந்த டேட்டிங் ஷோ பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களான்னு கேட்க அது சோய் கேட்டுட்டு அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். இதை நாஜனும் நோட் பண்ணிட்டான். ஸோ சோயை பொசிட்டிவ் ஆக்கணும்னு அவன் கேட்குறான், ஓகே அந்த ஷூட்டிங்கோட ஸ்கெடியூல்ஸ்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்ல சோய் பார்க்குறான், என்னது ஸ்கெடியூல்லாம் கேட்குறானான்ட்டு அவன் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க. நாஜன் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சோய் வேற கண்ணாலே சிக்னல் காட்டிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு நாஜனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோய் கேட்குறான், ஒருத்தங்களால் எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகி பேச முடியுது, அந்த ஷோவோட ஸ்கெடியூல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எந்த டேட்டிங் ஷோக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல நாஜனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சோய் அவங்ககிட்ட க்யூட்டாக அழுதுருப்பான்ல என்ன லவ் பண்ணுங்கன்ட்டு, அந்த அழுகையை மறுபடியும் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டிருப்பான். இப்போ சோய் கிட்ட சொல்கிறான், சரி ரொம்ப சேட் ஆகாத, நீ என் பக்கத்தில் இருக்க வரைக்கும் என்னை யாராலையும் பறிச்சுக்க முடியாதுன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரை பார்க்கும்போது நமக்கே தெரியுது இவங்க 2 பேரில் இப்போ பவர் அதிகமாக இருக்கிறதே நாஜன் கிட்டதான்ட்டு. அதை சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சோய்க்குமே தோணுது, அவன் இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் யாருக்கிட்டையுமே கிளிஞ்சியாக இருந்ததில்ல, ஆனால் இவங்ககிட்ட ரொம்பவே கிளிஞ்சியாக இருக்கான்ல.
அப்போ சோய் நாஜனுக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னன்னு பார்த்தா ஏவனோட மேட்ச் டிஷர்ட் தான். அதை பார்த்தோன்னா நாஜன் ரொம்பவே ஹாப்பியாகிறான். ஆக்சுவலாக நாஜனுக்கிட்ட ஆல்ரெடி இது ஒன்று இருக்குது போல், அதை யூஸ் பண்ணிவிட்டு எங்கே கிழிஞ்சிருமோன்ட்டு அவன் பொக்கியசமாக வச்சுருந்துருப்பான். பட் இப்போ இன்னொன்று கிடைச்சோன்னா அவன் தைரியமாக யூஸ் பண்ணுவான்ல, அதனால் அவன் ஹாப்பியாக இருக்க. சோய் கேட்குறான், உங்ககிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கா, உனக்கு நார்மல் சோயை விட ஐடல் சோயை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு கேட்க, நாஜனுக்கு இந்த லைன்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஃபஸ்ட் எபிசோடில் இவன் ட்ரீமில் வந்திருப்பான்ல, அப்பையும் சோய் இதே கேள்வி தான் கேட்டிருப்பான். அப்போ நாஜன் அவன்கிட்ட கேட்குறான், என்ன இப்போ நீ உண்மையிலேயே ஜெலஸ் ஆகுறியான்ட்டு. அப்போ சோய் நாஜன் பக்கத்தில் வந்து, எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன ரொம்பவே அதிகமாக லவ் பண்ணுன்ட்டு. அதுக்கு நாஜனும், நான் உன்னை இப்போயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதை விட அதிகமாக நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறதுன்னு கேட்டுட்ருக்கான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜீசங்கும் ஜூஹாவும் தான். அவங்க 2 பேர் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ சோய் கேட்குறான், நீ வரதை என்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலன்ட்டு. ஆனால் ஜூஹா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். யார் கிட்டனா நாஜுன் கிட்ட. அப்போ தான் இவனுக்கு தெரியுது ஜூஹாவும் நாஜுனும் இதுக்கு முன்னாடி வெளியே மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நம்பரே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் டக்குன்னு க்ளோஸ் ஆகிட்டாங்கல்ல, அது எப்படின்னு யோசிக்கும் போது மேபி இவங்க 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே, அதனால டக்குன்னு ஜெல் ஆகிட்டாங்க போல். அதோட நாங்கள் நிறைய கொடுத்து வாங்குறதுல ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. அது என்ன கொடுத்து வாங்குறதுன்னு கேட்கும் போது தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜூஹா என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏவனோட ரொம்ப ரேரஸ்டான கார்டு, அதெல்லாம் ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணும், அந்த மாதிரி கார்ட்ஸை கொடுக்க நாஜுன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் நாஜுனும் ஜீசங்கோட சின்ன வயசு பிக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துக்காட்ட ஜூஹாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நாஜுனுக்கா என்னது இவன் க்யூட்டாக இருக்கானா அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ட்ரைனிங் பண்ண பீரியட்லாம் சோயோட அக்லி பிக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜூஹா ஷேர் பண்ண, ஜீசங்கோட இன்னும் நிறையா பிக்ஸ் எடுத்து நாஜுன் ஷேர் பண்ண, இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ சோய் கேட்குறான், நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க சொல்லுங்கன்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் அதை சொல்லலை. இதில் ஜூஹாவும் நாஜுனும் மாற்றி மாற்றி 2 பேரும் புகழ்ந்துக்கிறாங்க. நாஜுன் என்னன்னா ஜூஹா ரொம்ப நைஸான பர்சனுங்கிறான். ஜூஹா என்னன்னா சோய் ஒருத்தங்க மேலே இவ்வளோ அப்சஸாக இருக்கானா, அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கன்ட்டு நாஜுனை புகழ. இவங்க 2 பேரும் இதே மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேரும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சோய்க்கும் ஜீசனுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நாஜன் சொல்கிறான், நம்ம 4 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோய் என்ன சொல்கிறான்னா, அதான் ட்ரிங்க் பண்ணிட்டீங்களே, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, எங்கள் டேட்டில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை டீஸ் பண்ணுங்கிறதுக்காகவே அவங்க கிளம்பாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் காட்டுறாங்க. ஜீசங்க ஜூஹாவும் பழையபடி ரொம்ப கேரிங்கான கப்பல் ஆயிட்டாங்க. அவங்க நிறையவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாஜனை காட்டினாங்கன்னா, அவன் ஸ்கூல் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் டீச்சராக தானே இருந்திருப்பான். இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு ஒரு பொசிஷன் தராமல் மறுபடியும் 1 வருஷம் அவனை கான்ட்ராக்ட் டீச்சராகவே வச்சிருக்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்படியே லோவாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்ல நாஜன் என்ன பண்ண முடியும், அவனுக்கு தான் நிறைய கடமைகள் இருக்குல்ல, அதனால் அதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டு வெளியே வரும்போது தான் அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறமும் நீ எனக்கு பணம் அனுப்பி கஷ்டப்படாத, உன் தம்பி தங்கச்சிங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்க முடியும், நீ உன் லைஃப்பை பாருன்னு சொல்ல அவன் அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ட்டாக போய் அந்த பிரின்சிபல் கிட்ட பேசுகிறான். நான் இதுக்கு மேலேயே லோவாக இருக்க விரும்பலை, நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனில் நல்லா சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த செம்லேருந்து நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிடுறான். ஆக்சுவலாக நாஜன் இத்தனை நாள் அவமானப்படுத்தியிருப்பாங்க, இப்போ தான் அவனுக்கு ரிலீஃபாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சோயோட வீட்டில் காட்டினாங்கன்னா நாஜன் சோயோட கான்சர்ட்டை தான் டிவியில் பார்த்துட்டு இருக்கான். அது ரொம்பவே சூப்பராக இருக்கு போல். இவன் குசியில் துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக சோயே வீட்டுக்கு வந்துடுறான். ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவங்க ட்ரீமில் இருக்கும் போது வந்தான்ல, கரெக்டாக கான்சர்ட் பார்த்துட்டு இருக்கும் போது சோய் வந்திருப்பான்ல, அந்த மாதிரியே இந்த சீன் இருக்குது. அப்போ நாஜனோட வயசோரில் சொல்கிறான், நான் ரொம்ப கஷ்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது எனக்கு லக்கா என்னோட பயாஸே என் லைஃப்பில் வந்தாங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் வெல்கமாக உங்கள் லவ்வர் வருவாங்கன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நாஜனும் சோய் பேசுகிறத காட்டுறாங்க. நாஜன் சொல்கிறான், உங்கள் கான்சர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் இதோட 10 டைம் பார்த்துட்டேன், ஆனால் என்ன கான்சர்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டீங்கன்னு கேட்க சோய் சொல்கிறான், உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதான் வந்துட்டேன். ஆக்சுவலாக நமக்காக வீட்டில் ஒருத்தவங்க காத்துட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல இவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேருமே மனசில் நினச்சிக்கிறாங்க, என் வாழ்க்கைக்குள்ளே நீ வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு. இதோட இந்த ட்ராமா முடியுது. இப்போ என் கிரெடிட்ஸில் காட்டுறாங்க, அந்த கோ ஸ்கூல்னு ஒரு ஃபிலிமிங் நடந்துச்சுல, அந்த ஷோ வந்து ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு போல். அதோட சீசன் 2 இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நாஜனும் சோயும் நின்று பேசிகிட்டு இருக்க. அப்போ நாஜன் நினைக்கிறான், நானும் என் பயசும் சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு அவன் நினைக்க, சோய் இப்பயும் நாஜன் அப்பப்போ ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நாஜனும் சோயும் சந்தோஷமாக இருக்கிறத காட்டிட்டு இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க.
இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா எனக்கு உண்மையாலே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு சில எபிசோட்ஸ் வந்து நார்மலாக எல்லா ட்ராமா மாதிரி தான் கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் கடைசி எபிசோட்ஸ்லாம் 8, 9, 10லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிருந்தாங்க. சோய் உண்மையாலே நாஜனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் ஃப்ளர்ட் பண்ணுறதாகட்டும், நாஜன் கிட்ட கிளிஞ்சியாக பிஹேவ் பண்ணுறதாகட்டும், நாஜன் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த ஸ்கூலில் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டினது, அந்த சீன்லலாம் ரொம்ப எமோஷ்னலாகவே நடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதோட லாஸ்ட் சில எபிசோட்ஸில் நிறைய ஃபன்னுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜீசங் ஜூஹாவோட லவ் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இன்னி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க காட்டியிருந்திருக்கலாம். உங்களுக்கு 2 கப்பில் யாரை பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் போடுறக்கு ஏதாவது மூவி இல்லைனா ட்ராமா ரெக்கமெண்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் 2 சேனல் வச்சுருக்கேன், சங்கவி டாக்ஸ் 2.0. ஆக்சுவலாக சங்கவி டாக்ஸ் 2.0ல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அந்த பீரியாடிக் பிஎல் ட்ராமான்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கே நீங்கள் எல்லோரும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ட்ராமா போட்டேன், இதுக்குமே ரொம்பவே நிறையா சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் 2.0ல் அப்படியே பிஎல் ட்ராமாவே கன்டினியூ பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஎல் ட்ராமா இல்லை மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தால் இந்த சேனலில் போடுறதுக்கு சொல்லுங்கள். நார்மலாக கே ட்ராமா, சி ட்ராமா அந்த மாதிரி ட்ராமாஸ் இருந்தால் அதுக்கான ரெக்கமெண்டேஷனில் நான் சங்கவி டாக்ஸ்னு என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் போட்டுருவேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ட்ராமாவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். இதே மாதிரி நான் எல்லா ட்ராமாக்கும் நல்லா எஃபோர்ட் போட்டு சூப்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ட்ராமாவில் என் வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சா, நான் எதாவது மாற்றிக்கணுமானோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனி நான் போட போகிற இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் அண்ட் ட்ராமாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ட்ராமாவில் சந்திப்போம்.